மக்களவைத் தேர்தலில் 40க்கும் வெற்றி பெற்ற திமுகவினரால் ஒன்றும் பயனில்லை என பாமக வேட்பாளராக போட்டியிட்ட தங்கர் பச்சான் சாடியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாமக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியுற்ற தங்கர் பச்சான் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றார். இதைத் தொடர்ந்து தனக்கு வாக்களித்த மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க திட்டமிட்டுள்ளார். அதன்படி நன்றி தெரிவிக்கும் பயணம் தொடங்குவதற்கு முன் கடலூர் சாவடி பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 40க்கும் 40 வெற்றி பெற்ற திமுகவினரால் ஒன்றும் பயனில்லை என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலிலாவது மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் எனவும் தங்கர் பச்சான் கேட்டுக்கொண்டார். போன முறை 38-40 பேர்ல 38 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு போனாங்க. திமுகவில் ஒரு எள்ளளவாவது இந்த மக்களுக்கு உதவி கிடைச்சதா? அதே கட்சி அதே கூட்டணிக்கு தான் 40 இடத்தையும் இப்ப மக்கள் நீங்க வாக்களிச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் தயவு செஞ்சு எந்த வேட்பாளர் நிக்கிறாங்க அந்த வேட்பாளரை பார்த்து உங்களுடைய வாக்குகளை தயவு செஞ்சு போடுங்க. அதுதான் உங்களுக்கான விடுதலை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வீடு கட்டுமான பணிக்காக பள்ளம் தோண்டிய போது 3 ஐம்பொன் சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பாபநாசம் அருகே பண்டாரவாடை ஆபீசர் நகர் பகுதியில் வசித்து வரும் முகமது பைசல் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டது. அப்போது பண்டைய கால ஐம்பொன் சிலைகள் இருப்பது கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், திருஞான சம்பந்தர் ஆகியோர் சிலைகளுடன் பூஜைக்கு பயன்படுத்த உண்டான பொருட்களையும் கண்டெடுத்தனர். மீட்கப்பட்ட சிலைகள் எந்த காலத்தைச் சேர்ந்தது என தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். மச்சபுரீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ சுகந்த குந்தராம்பிகை குடியிருக்கும் இந்த பகுதியில் இச்சிலைகள் பழங்கால சிலைகள் 10க்கும் மேற்பட்ட சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதை பார்க்கும் பொழுது பழங்கால சிலைகள் மனதில் மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. இது பரபரப்பையும் இப்பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் இச்சிலைகளை காண ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றனர். இச்சிலைகள் பழங்காலத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதால் பழங்காலத்தில் தமிழர்கள் எப்படியெல்லாம் சிலை வடிவமைப்பு செய்திருக்கிறார்கள் என்ற அழகு மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது. திண்டுக்கல்லில் சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவர் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. பரமக்குடியிலிருந்து கோயம்புத்தூர் நோக்கி லாரியில் பஞ்சு ஏற்றிக்கொண்டு சிவகாசியைச் சேர்ந்த ஓட்டுநர் ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே லாரி சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவர் மீது பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரியின் முன்பகுதி தடுப்புச் சுவர் மீது ஏறி நின்றது. லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விபத்து குறித்து நத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் பூக்குழி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சங்கரன் கோவில் திரௌபதி அம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் வருஷாபிஷேக விழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜையும் வீதி உலாவும் நடைபெற்றது. இதையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி இறங்கும் நிகழ்வில் திரளான பக்தர்கள் பூமதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர்.